இந்த பக்கம் பார்த்தா அந்த கலையில இருந்து இப்போ ஒரு சாம்பிளை எடுத்து காட்டுட்டுமா? சாம்பிளா ஏடா புடவை வைக்கிறமா எடுத்து காட்டுவான்றான். சரி காட்டுங்க. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா அப்படின்னு தற்கூரிகள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? கலந்துறீங்களா? போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். சரி அந்த பக்கம் பாப்போமேன்னு அங்கன பார்த்தா இவளுக்கு ஒரு சைடுல அலப்பறைய விட்டுட்டு இருக்காளுங்க. ஐயோ என் மேக்கப் எல்லாம் எரியுதே கல்ல கை வச்சு. ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மக்களுக்காக நின்னே தீர்வேன் இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும். சரி இந்த ரெண்டு பக்கத்தையும் விட்டுட்டு நேரா பாப்போமே அப்படின்னு பார்த்தா இந்த மாமா பைய சீமான உள்ள தூக்கி போடுறதுக்கு அருமையா பிளான் பண்ணி பேசிட்டு இருக்கான். சீமான ஏன் தொட பயப்படுறீங்க? தொட்டு பாருங்க. இந்த விஜயலட்சுமி வழக்குல சீமான கைது பண்ணி பாருங்க. டேய் எவ்வளவு நாளாடா தாச? சரி என் கர்மமே அப்படின்னு ஒரு ரவுண்ட போட்டு பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அங்கன ஒரு பைத்தியக்கார பைய ஒரு வருஷத்துக்குள்ள 7 முறை கருக்கலைச்சிருக்கேன், எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். கின்னஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையாளர் நானா தான் இருப்பேன். ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கற்களிச்ச சாதனையாளர் நானா தான் இருப்பேன். ஐயோ இது வரைக்கும் இந்த அம்சம் எவனுக்குமே இருந்தது இல்லையாடா? நீ அதுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருக்கிறியே. சரிங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கும் போது நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, என்னங்க வீடியோல எனர்ஜெட்டிக்கா பேசுவீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியலையே, பழைய மாதிரி கொஞ்சம் ஜாலியா பேசி வீடியோ போடுங்க அப்படிங்கிறாரு. யோசிச்சேன், அவர் சொல்றதும் சரிதானே. ஒரு பாலியல் பொறுக்கி பாலியல் குற்றவாளிய விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா இவனுங்க ஏதோ அவங்க அண்ணனுக்கு பாசத்தலைவன் பாராட்டு விழா நடக்கிற மாதிரி வெளியில நின்றுட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலியல் பொறுக்கி கூட்டமே ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு என்ன குண்டில கட்டியா வந்திருக்கு, எதுக்கு உட்கார்ந்து இவனுங்களெல்லாம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு பழைய மாதிரியே வீடியோல பேசுவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். வலுக்கட்டாயமா ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்தா விரும்பி வந்து அதவள்கிட்ட கேட்க வேண்டியதன் அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி உன்னைத்தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் காதல் போல நடித்தேன். சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ கைய விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னைத்தான் மனம் முடித்தேன், பணம் லாரியில் வரும் என நினைத்தேன். அந்த பொறுக்கின் நாய் என்ன அப்படி பெருசா பாலியல் குற்றம் பண்ணிட்ட? நேத்து வயசுக்கு வந்த பொண்ண ஏதோ தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள வச்சு கற்பழிச்ச மாதிரில எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வழக்காகுமா, சிறை எனக்காகுமா, என் அரசியல் வீணாகுமா? மிஸ்டர் டேலண்ட் கூண்டுல அடைக்கிறாங்களே. நிலவே உன்னை அறிவேன், உன்னை காண ஓர் நாள் வருவேன். ஆடாடா ஆச்சரா. ஏக்கா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும்? வருவாரு, உங்களை பார்க்க வருவாரு. மதுரை செல்வம் வருவான், அவன் மாதம் பணம் சில தருவான்.
மாமாவுமே இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் பொழுதுக்கா. நானும் பேசலை. இன்னைக்கு நைட் நான் பேசுகிறேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு பேசிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு பாறேன். சரியாக்கா? வாபஸ் வாங்கம்மா, இந்த மாமன் நெஞ்சம் தாங்காதம்மா. என் பாடி கண்டிஷன் தெரியாம இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. என்னடா ஆட்டம் இது? என்னடா ஆட்டம்? இந்த நேரத்துக்கு எங்க அக்கா காளியம்மா ஆடும் பாரு ஆட்டம். அதுதான் ஆட்டம். சீமான போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இப்பவே எங்க அக்கா அங்க ஆட ஆரம்பிச்சிருக்கு. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வன்கட்டாயமா கொண்டிருந்தாதான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு பேர் அரசியல் புரட்சிங்க. பண்றத பூரா இதை பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட கேக்குறான் அதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேருன்னு. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி மண்ணா போ, நீ விரும்பி பாடு, எந்திரிச்சு போ, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல ராசா. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி 7-8 முறை கருவை கலைச்சிருக்க பாத்தியா, அதுக்கு பேருதான் வன்புணர்வு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அடே சிரிப்பு வேற. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு நிர்கதியா விட்டுட்டு வசதியான வீட்டுல பொண்ணு கிடைச்ச உடனே ஏமாத்திட்டு போன பத்தியா, அதுதான் வன்புணர்வு. பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. சீமானு பொண்ணுன்னா அந்த தாயம்மா கிளம்பி எங்க இருந்தாலும் ஓடி ஓடி வந்துருமே, இன்னும் காணலையான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 40 அடி சைஸ்ல ஒரு முட்டை தூக்கிட்டு வந்து நிக்குது இந்த கஸ்தூரி. கிளவி என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. விருப்ப உறவுக்கும் கற்பழிப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒண்ணே ஒண்ணு தெரியுதுடா, இதுக்குள்ளேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ல பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. திருமண ஆசை காட்டி ஏமாத்தி உறவு வச்சுட்டு பிரிஞ்சுட்டா ஒரு குற்றம்ன்றீங்க. இங்க நிறைய பேர் திருமணம் பண்ணாமலே குழந்தை பத்துக்கிறாங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு இந்த அம்மா கேக்குது. அந்த பொண்ணு என்னடான்னா அதோட உழைப்பு சுரண்டப்பட்டு, உடல் நலம் சுரண்டப்பட்டு, வாழ்க்கை சுரண்டப்பட்டு, கவனிக்க ஆள் இல்லாம நடு ரோட்ல தனியா நின்று போராடி எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில இப்பதான் விசாரணை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த கேஸ. இவன் என்ன சொல்ல வர்றா அப்படின்னா, திருமண ஆசை காட்டி ஏமாத்துதான் குத்தமா, லிவிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் குற்றம் கிடையாதா அப்படிங்கிற கேள்விய அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சு கூமுட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க சம்மதத்தோட அந்த எச்சப்பைய கயல்வெளிய கல்யாணம் பண்ணி இருந்தா அது பிரச்சனை இல்ல. ஆனா அவன் ஒரு 420, அவன் ஒரு ஃப்ராடு. அவங்கள கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி இவ்வளவு அராஜகத்தையும் பண்ணிருக்கான். பண்ணிக்கிட்டு அவனோட அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி ஜெயலலிதா, எடப்பாடியாரு இவங்க கையில காலில எல்லாம் விழுந்து ஒரு கொத்தடிமை மாதிரி அவங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இத்தனை வருஷம் அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டு இருந்தான். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு ராசா. அது எவ்வளவு பெரிய மயிராண்டியா இருந்தாலும் சரி, ஒருத்தன் வாழ்நாள் முழுசும் ஏமாத்திட்டு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா அவன் பண்ண பாவத்துக்கு அவன் பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்திருக்கு. எம்மா தாய் அம்மா, அம்மா தாயே, அம்மா அம்மா தாயே, அம்மா பொண்ணு மாதிரி நேரத்துக்கு ஏத்தா போல காரியம் முடிஞ்ச உடனே கலத்தி விட்டுட்டு போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த எச்ச பயலை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்குது. இதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. அதுலயும் அவங்க ஒரு நடிகை, உன்னோட டிபார்ட்மெண்ட் தான் இருந்தும் நீ வெக்கமே இல்லாம அந்த எச்ச பயலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அண்ணனும் சினிமா டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனாலயா? இந்த பந்தரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரத்துக்குனா மூளையமா நரத்துக்கு. நீ இந்த மாதிரி ட்வீட்டுகளை போட்டு மேலும் மேலும் உன்னோட பேரை கெடுத்துக்காத. ஏற்கனவே லீலா பேலஸ் ஓசி குடிகாரன்னு உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ எல்லாம் முட்டு கொடுக்க வரலன்னாதான் ஆச்சரியப்பட்டிருக்கணும். எவனாவது ஒருத்தன் உங்க வீட்டு பொண்ணுகளை இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனாலும் இந்த மாதிரிதான் டுட்டுக்கு போடுவிய தாய் கிழவி. 2011 ஜூன் 3ஆம் தேதி வந்த செய்திங்க. இந்த செய்தித்தாள்ல இன்னொரு செய்தி வந்திருக்கு, அதையும் பாருங்க. இந்த மாதிரி விஜயலட்சுமி அண்ணியாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவன் நேரா போய் ஜெயலலிதா காலில் போய் விழுந்துடுறான். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க தாயி, காலம் உள்ள வரைக்கும் உங்க காலை நக்கிக்கிட்டு இதுலயே அடிமையா படுத்து கிடப்பேன் அப்படின்னு. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு கூட இல்லைங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன அன்னைக்கே போய் காலில் விழுறான். குற்றம் சாட்டியுள்ளார். தம்மை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில்
இயக்குநர் சீமான் மீது பாலியல் மோசடி உட்பட 6 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் இன்று பேட்டியளித்த நடிகை விஜயலட்சுமி, வழக்கு பதிவு செய்து 1.5 மாதம் ஆகியும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சீமானும் தானும் கணவன் மனைவி போல் இருந்ததாக கூறிய அவர், நீதி கிடைக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று கூறினார். புதுச்சேரியில கைதா இருந்தபோது, சிறையில இருந்தபோது அவர் எனக்கு எழுதின கடிதங்கள்லாம் இருக்கு. அப்புறம் இந்த போட்டோஸ் எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது, காதலர் தினத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சிலதெல்லாம் அதாவது இது இன்னைக்கு நம்ம போலீஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வரும்ன்றதை நான் நினைக்கல. அப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அது ஒரு மெமரியா தான் எடுத்து வச்சிருந்த விஷயங்கள் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா நான் இப்படி ஒரு நாள் ஏமாத்தப்படுவேன் அப்படின்றது கடவுளுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியல. இப்போ அது எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வழியா. ஏன் இந்த கேஸ் முதல் கட்டத்துல அப்படியே நிக்குது அப்படின்றதுதான் எனக்கு ஃபோர்ஸ் போட எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அது ஏன் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அம்மாவுக்கு நிறைய ஃபேவரபிளா பண்ணிட்டு இருக்கும்போது அது டவுட்டா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப என்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு இருந்ததுனால இவங்க அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்ற நானும் கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கேன். தம்மை சிலர் மறைமுகமாக மிரட்டுவதாக கூறிய விஜயலட்சுமி இவற்றை கண்டு அஞ்சப்போவதில்லை என்று குறிப்பிட்டார். பேட்டியின் போது சீமானுடன் சேர்ந்து காதலர் தினம் கொண்டாடியது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்ட அவர், இதுபோன்று 700 ஆதாரங்கள் இருப்பதாகவும் கூறினார். அந்த அம்மா பிரபாகரன் ஒரு தீவிரவாதிங்குது, விடுதலை புலிகளை ஒழிச்சே தீரணும்ங்குது. அது காலில் போய் விடுறான்னா இவன் எப்படிப்பட்ட ஒரு எச்ச பயலா இருந்திருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கங்க. இப்படி அதிமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த 1ஆம் நம்பர் அடிமை தான் இவன். அதனால இந்த எச்ச பயல பொழைச்சு போடான்னு அந்த அம்மா விட்டுச்சு. எடப்பாடிய சித்தப்பான்னா எடப்பாடியை இவன் அடிமையா வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இப்படி காலை நெக்கி பிழைக்கிற வேலையை பார்த்துதான் இந்த பாலியல் வழக்குல இருந்து இந்த பயம் இவ்வளவு நாள் தப்பிச்சுட்டு இருந்தது. இதுல இவர் ஏதோ பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும், இவன் ஒரு பயந்தாங்கொள்ளி பையங்க, தொடநடுங்கி பையன். ஒவ்வொரு முறையும் பாருங்க, இந்த மாதிரி பாலியல் வழக்கு பொம்பளை கேஸ் வரும்போது தன்னை சுத்தி மொத்தமா பெண்கள் கூட்டத்தை நிக்க வச்சிருப்பான். இந்த வீடியோல பாத்திருப்பீங்க, ஒரு பொண்ணா நேரடியா முன்னால நின்று அவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தும் விசாரணையே இல்லாம அந்த கேஸ முடிச்சு வச்சுச்சு ஜெயலலிதா. அந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஊழ விட்டுக்கிட்டு தெரிஞ்சான். அந்த அம்மா உசுரோட இருக்கிற வரைக்கும் அவங்க காலில் விழுந்து கிடந்தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களே தப்பா பேசணும். இந்த நாய் 2 ஆம்பளைங்க நடுவுல ஒரு பொம்பளை படுத்து கிடக்கான்னு சொன்னான். விரும்பி பணம் வாங்கிட்டு போனவங்கள புடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க வெறி வருமா வராதா? ஐயோ வேண்டாம் ராசா, வேண்டாம். உனக்கு ஒரு முறை வெறி வந்ததுக்கு 7-8 முறை கருக்கலைப்பு பண்ண வச்சுட்ட. அடிக்கடி வெறி வராம பாத்துக்க. அதுதான் உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. உனக்கு என்ன வருது? நான் கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். ஏதோ குச்சியில இருந்தவன அப்படியே குண்டு கட்டத்துக்கு கரும்பு காட்டுல கற்பழிச்ச மாதிரி போயிட்டு அலையிற. உங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குல்ல. என்ன வேலையா இருக்கும்? டெய்லி குவார்டர் போட்டுட்டு 4-5 மைக் செட்டுக்காரர்களை கூப்பிட்டு வச்சு 4 கேள்வி கேட்க வச்சு பதில் சொல்லுவேன். அதுதானே வேலை. நல்லா கவனிச்சுங்கன்னா தெரியும். இந்த சீமான் கிட்ட கேள்வி கேட்கிற எந்த பத்திரிகையாளருமே பத்திரிகையாளர் மாதிரியே கேள்வி கேட்க மாட்டான். இவனுங்களுக்குன்னு ஏதோ அஜெண்டா கொடுத்து இவனுங்க கையில கொஸ்டினிங் கொடுத்து கேட்க வச்ச மாதிரிதான் கேட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கு அண்ணன் ரைட்டா பதில் சொல்லி சமாளிக்கிற மாதிரி ஒரு டிவி ஷோ அவனு நடத்திட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. அப்புறம் பாருங்க இப்படி பேசி விட்டா, இதை விட கேவலமா பேசுறாங்கடா உங்க பொது மேடையில பேசுறாங்க. இவரு பொது மேடையில செருப்பு தூக்கி காமிப்பாரு, பச்சையா கெட்ட வார்த்தைகள் பேசுவாரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எல்லாரையும் வா போங்கிறது, பெரியார அண்ணாவை கருணாநிதியை பிச்சைக்கார பையங்கிறது, பெரியார நீ திட்டாடா மத்தவங்க ஒண்ணு திட்டுறாங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா உங்களோட கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க, கொன்னு போச்சுட்டு தான் போவேன் புண்டாமனை. பாயமுடா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. புண்டாமனை பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் என் ஜுன்னி பெரியார் புண்டமேனுக்கு சோறு போட்டது நாங்கடா ஓத்தாளக. யார பாத்து என்ன 25 கிலோ படிக்கல வாங்கிக்கோ, நல்ல கம்பியில கெட்டிக்கோ, தொங்க விட்டுட்டு டொயின் ஆள. பொண்ணுங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணி ஏமாத்துறவன் பொண்ணெல்லாம் கொஞ்சிட்டாடா இருப்பாங்க. இதே கேஸ்ல ஒரு சாதாரண மனுஷன் மாட்டியிருந்தா என்ன ஆயிருப்பான்? அவன் கை கால உடைச்சு மாவு கட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? கை கால உடைச்சு மாவு கட்டு போடாம விட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு இவரை திட்டுறாங்க. அவர் பெரிய புடுங்கி இந்தியாவுக்காக விளையாடி கால்பந்தாட்ட கேப்டனா இருந்து கப்பு வாங்கிட்டு வந்திருக்காரு. இவரை தூக்கி வச்சு கொண்டாடணும்.
பொம்பளை பொறுக்கி பயல்களுக்கு அவ்வளவுதான்டா மரியாதை கொடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா எந்த நாயை எங்க வைக்கணும்னு? நீ சாதாரணமா மேடையில பேசுற விஷயங்களே ஒரு சாதாரண மனுஷன் பேசியிருந்தா அதை இப்ப 1000 தடவைக்கு மேல ஜெயிலுக்கு போயிருப்பான். பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்கள், அம்மா தாய்மார்கள், உங்க வீட்டு பிள்ளைகள் யாராவது நாம் தமிழர் கட்சியில சேர போறேன் அப்படின்னு இவன் பின்னாடி திருந்தானுங்கன்னா செவுள்ளே 2 போட்டு பொச்ச மூடிட்டு வீட்டுல இருக்க மாட்டியாடா அப்படின்னு செருப்பை கலட்டி வெளுத்து வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு அப்படியே தூக்கிட்டு போய் பெரிய அந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டு டெஸ்ட் பண்ணுங்க. முழு பைத்தியமா ஆயிட்டா இல்லைன்னா பாதி பைத்தியத்துல நிக்குவா, கால் பைத்தியம் ரேஞ்சில வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி மனநல மருத்துவர்கிட்ட காமிச்சு அது மைண்ட சரி பண்ணி விடுங்க. உங்க வீட்டுக்காரர் இருந்த கட்சியில இருந்தாருன்னா சாப்பாடு போடும்போது கொஞ்சம் சோத்துல ஒரு பாக்கெட் உப்பு அள்ளி போடுங்க, அப்படியாவது சூடு சொரணா வரட்டும். உங்க அப்பா அம்மா யாராவது அந்த கட்சியில இருந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்க அவனுங்க கிட்ட போய் கேளுங்க, எனக்கும் இதே மாதிரி வாழ்க்கையில நடந்தா, நானும் இதே மாதிரி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டா, அப்பவும் என்ன ஏமாத்தினவன் பின்னாடி நின்றுட்டு எனக்கு எதிரா பேசுவியாம்மா அப்படின்னு கேளுங்க. கொஞ்சமாச்சும் சூடு சொரண வரட்டும். ஆனா ஒண்ணுங்க, நீங்க எல்லாம் ஏண்டா சீமான் இப்படி பேசுறான்னு தலையில அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் விஜயலட்சுமிய கற்பழிக்கலங்க, அவதான் என்ன கற்பழிச்சான்னு சொல்லாம இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு அப்படி சொன்னாலும் சொல்லுவான் அந்த பொறுக்கி பையன். என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, விரும்பி வந்து உங்க கூட படுத்து பணம் வாங்கிட்டு போன பொண்ணத்தான் பொண்டாட்டி மாமா கேடு கட்ட வேண்டி அப்படின்னு சொன்னியாடா, அவ கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியடா, அதெல்லாம் என்னடா ஆச்சு? கூட வந்து படுத்துட்டு பணம் வாங்கிட்டு போன பொண்ணுக்கு தான் மாசம் 50,000 ரூபாய் அனுப்பிட்டியாடா? முதல்ல அவங்க கேஸ் கொடுக்கும் போது அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு பேட்டி கொடுத்தான். அப்புறம் அவங்க புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க, ஆதாரங்களை விட்டாங்க. அது நான் வந்து எடுத்த படத்துல அவங்க நடிச்சதுனால ஒரு உதவி கேட்டாங்க, பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் அது ஒரு பைத்தியங்க, அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னா. அது 2011 காலகட்டத்துல நடந்தது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி பேசிட்டு இருந்தான். கொள்ளையில இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது உனக்கு பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாளாடா அப்படின்னு இவன் பொண்டாட்டி இவங்கிட்ட சொன்னதா ஒரு ரீல் விட்டுட்டு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு விட்டான். அதுவே அந்த ஒரு ஆதாரமே போதும், இவன் அவங்க கிட்ட பழகி இருக்கான் அப்படிங்கிறது. எதுக்கு காசும் 50,000 ரூபாய் அனுப்புன அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா, காசு இல்லைன்னு அழுததுனால தம்பிங்க கிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிற. அவங்க என்ன மாதிரி இருக்கடா உங்ககிட்ட வந்து அழுவணும்? நீ யாரு? அவங்களுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம் இல்லையே, அப்புறம் எதுக்கு அவங்க உங்ககிட்ட வந்து அழுவணும்? முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு விரும்பி வந்த பொண்ணுன்னு சொல்றேன்னா நீ சொல்றது எல்லாம் பொய் அப்படிங்கறது இதுலயே ஊர்ஜிதமாகுது. உனக்கு களி தாண்டி மாப்பிளே மச்சான், இனிமேதான் மச்சான் நீ சேஃப்டியா இருக்கணும். இன்னொரு காமெடி என்னன்னா, இவன் வீட்டுல ஒட்டின அந்த சம்மனை படிச்சுட்டோம் அதனால கிழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சைட்ல அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, அதை படிக்கிறதுக்காகத்தான் கிழிக்கவே செய்தோம் அப்படிங்கு. முதல்ல உங்களுக்குள்ள பேசி ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வாங்கடா. இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க நண்பர்களே, நீங்களே விழுந்து சிரிப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இவனை காப்பாத்தி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு ஜெயலலிதா மாதிரியே ஒரு பொம்பளைய மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இவன் பொண்டாட்டி ஏதாவது ஜோசியக்காரங்கிட்ட போயிருக்கோம், அம்மா மாதிரியே ஒரு பொம்பளைய கண்டுபிடிச்சு அதுக்கு மேக்கப் போட்டு உன் பக்கமா நின்று உனக்கு ஆதரவா குரல் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, இந்த சிக்கல்ல இருந்து கண்டிப்பா வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த ஜோசியக்காரன். அதுக்காக இந்த பொம்பளைய மேக்கப் போட்டு ஜெயலலிதா மாதிரி கொண்டு விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு கற்பழிப்புங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு. வெண்ண வெட்டி வழக்கு நீ ஏமாத்தி நல்ல மாதிரி நடிச்சு பெண்ணை நம்ப வச்சு பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்கு அப்படிங்கறதுதான். இதுல வெக்கம் இல்லாம உட்கார்ந்துட்டு நீ பேசிட்டு இருக்க. தாங்க முடியலையே, ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடா இருக்கிறத இங்கதான்டா பாக்குறேன். இதுக்கு ஒன்ன சுத்தி ஒரு கும்பல கூட்டம் வேற, பின்னால நிக்கிறதுங்கெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. இவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை உள்ளவன இவ்வளவு எப்படித்தான் தலைவனா ஏத்துக்கிட்டாளுகளோ அதுவும் தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க? இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் இவனை ஆட விட்டு வேடிக்கை பார்த்ததுதான் காரணம். அப்பவே மண்டையில 2 கொட்டு கொட்டி உள்ள தூக்கி போட்டிருந்தா இவன் எந்த அளவுக்கு பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு கேவலமா எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தருதலையால தமிழ்நாட்டுல 8% வாக்கு வாங்க முடியுதுன்னா அதுதான் கேவலம்.
அதுலயும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பாலியல் வக்கரம் பிடிச்ச பேச்சுக்களை அவன் பேசும்போது பெண்களை பின்னால நிக்க வைக்கிறது தான் அநாகரிகத்தோட உச்சமே. ஒரு பக்கத்துல கயல்மொழி நின்னுகிட்டு நாங்க எதுக்காக விஜயலட்சுமிக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதுவும் பாவம். இவன் பண்ற சேட்டைகள், செல்பிசங்கள், கேவலமான அரசியல், மானங்கெட்டத்தனம், இதுல மாட்டிக்கிட்டு அது வேற முடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் என்னடான்னா இன்னொரு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் காசு கொடுக்க சொன்னேன் தம்பியை கிட்ட அப்படின்னு. வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம்லாம் நடந்ததா சமூக ஊடகங்கள்ல ஒரு பேசப்பட்டு வருது. 2 கோடியா? யார்கிட்ட இருக்கு? 2 கோடி வரைக்கும் நடிகை வாபஸ் வாங்க கொடுக்கப்பட்டதா? யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. இந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா? அது இல்ல. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா? அது இல்ல. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. அண்ணன் யாரு தெரியும்ல? கர்ண பிரபு. உதவின்னு கேட்டா உடனே எடுத்து கொடுத்துட்டு தொலைச்சிருவாரு. வீடியோ பாக்குறவங்களுக்கு யாருக்காச்சும் காசு தேவைப்பட்டா அண்ணனுக்கு ஒரு போனை போட்டு லேசா கண் கலங்கிருங்க, அண்ணன் வெகுண்டு எழுதுவாரு, தம்பிக கிட்ட காசு போட்டு விட சொல்லிடுவாரு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அவர் இறக்க குணம் உடையவர் மாதிரி தெரியுது. யாருக்கு காசு தேவையோ அந்த நம்பரை வாங்கி தரேன், காலை போட்டுருங்க. அந்த அம்மா கயல்வெளி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா சிறையில இருந்ததையே நான் பார்த்திருக்கேன், அவரே எவ்வளவு பெரிய அப்பா டக்கர், அவரே ஜெயில இருக்கும்போது நான் பார்த்திருக்கேங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? இவரு உள்ள போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி அது பேசிட்டு இருக்கு. அம்மா தாயே அம்மா, அம்மா தாயே அம்மா, அம்மா தாயே அம்மா, அம்மா. உங்க அப்பா போனது ராபின் மோயின் வழக்கு, அது ஒரு திருட்டு கேஸ், களவு கேஸ். உங்க அப்பர் வாங்கினது களவு கேஸ். இப்ப உங்க புருஷர், அதாவது உங்க கணவர் வாங்கி இருக்கிறது கற்பழிப்பு புகார், பாலியல் வன்புணர்வு குற்றவாளி. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்படி தன்னை சுத்தி பெண்களை வச்சுக்கிட்டு பிரஸ் மீட் கொடுக்கறது கூட ஒரு பாலியல் குற்றச்சாட்டை நார்மலைஸ் பண்றதுக்கான ஒரு திட்டமிட்ட செயல் தாங்க. இதெல்லாம் பிஜேபிக்காரன் மண்டையில தான் தோணும். இவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. அவனுக்கு கொடுத்த ஐடியாவை தான் தலைவர் நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொடுமை என்னன்னா, இவன் தம்பிங்க எல்லாரும் ஸ்டேஷன் வாசல்ல போய் படுத்துக்கிட்டு ஒரு எளிய தமிழ் பிள்ளைக்கு ஒரு 7-8 முறை கற்கலைப்பு பண்றதுக்கு கூட உரிமை இல்லையா? ஒரு தமிழ் மகனுக்கு கற்பழிக்க கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையான்னு உருண்டுட்டு கிடக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு முட்டு கொடுக்கறவங்களோட மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்கள். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னாலே அவன் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியானவனா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிட்டு இனி இப்போ இவனுங்க கொடுக்குற முட்டை எல்லாம் பார்த்தா நாம் தமிழர் கட்சியில ஒருத்தன் இருக்கான்னு தெரிஞ்சாலே அவனை எவனும் வீட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிலைமை உருவாகும் கண்டிப்பா. ஏன்னா இது மொத்த பாலியல் பொறுக்கி கேங் கிடையாது அப்படின்னு இவனுங்களை ஒதுக்கிதான் வைப்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. இவங்கிட்ட இருக்கிற ஒரு திறமை என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் தன்னோட வாய் ஜாலத்தை யூஸ் பண்ணி தன்னைத்தான் ஒரு பெரிய நல்லமை மாதிரி சித்தரிச்சு அழகா காமிச்சிருவான் ஸ்டேஜ்ல. யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் மேல இருக்கிற வழக்கு என்ன அப்படின்னா, அவங்களை ஏமாத்தி 7-8 முறை கருக்கலைப்பு பண்ண வச்சு. ஆனா இந்த வெண்ணை வெட்டியாமோ இவன் என்ன சொல்றான் பிரஸ் மீட்ல, ஒரு வருஷத்துல 7-8 முறை கருக்கலைப்பு பண்ணினது இந்த உலகத்திலேயே நானா தான் இருப்பேன் அப்படின்னு. அப்ப இதை கேட்கிற சுத்தி நிக்கிற கூமுட்டையானுங்க என்ன நினைப்பானுங்க, அடா ஆமா அப்பா நம்ம அண்ணன் பெரிய உத்தம புத்திரன் போல, ஒரு வருஷத்துல 7-8 முறை யாரையாலையாவது கரும்பு போட்டு கலைக்க முடியுமா? அப்படியெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது, நம்ம அண்ணன் உத்தமர் தான் அப்படின்னு இவனுங்களை ஆசுவாசப்படுத்தி பண்ணுங்க. ஆனா உண்மை என்ன? வழக்குல என்ன இருக்கு? அவங்க பழகின வருஷம் மொத்தமா சேர்த்து அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த 420 என்ன சொல்றான், ஒரு வருஷத்துல அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குறேன். இவன் இப்படி சொல்லும் போது மூளை இருக்கிற பயலுக சிந்திப்பானுங்க. ஆனா மூளை கெட்ட பயலுக என்ன நினைப்பானுங்க, அவங்களால எப்படி சிந்திக்க முடியும்? இப்படி எதையாவது சொல்லி இந்த தற்கொலை கூட்டத்தை நம்ப வச்சு நல்லவன் மாதிரியே இவனுக்கு ஒரு ஃப்ரேமை போட்டு உருவாக்கிடுவாங்க. இது இவங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். பெரியார் விஷயத்துல கூட பார்த்திருப்பீங்க. என்ன சொல்லி பெரியாரை எதிர்ப்பான் அப்படின்னா, பெரியார் மட்டுமா போராடினார், பெரியாரும் போராடினார், பெரியாரும் போராடினார் என்று சொல்லு, அதை ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார் அப்படின்னு சொன்னா எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மை என்ன? இந்த தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர், எந்த மூலப்பொடுக்கலையும் இருக்கலாம், யாராவது ஒருத்தர் பெரியார் மட்டும்தான் போராடினார் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது ஒரு நபர் பேசி அப்படி ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்களா? இருந்தா அனுப்புங்க.
வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த வெண்ண வெட்டியா இந்த அரக்கு இருக்க என்ன சொல்லுவான், போற போக்குல இவனுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாங்க இது. இந்த சூப்பரா நிறைவேற்றுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய உண்மையாவே இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு கட்டமைச்சிருவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதை கேட்கறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அட ஆமா இல்ல, அண்ணன் சொல்றது சரிதானே, பெரியார் மட்டுமா போராடினாரு, மொத்த தலைவர்களும் போராடினாங்களே அப்படிம்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிட்டே போலாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உயிரையே விட்ட தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல தமிழ்னு பேசி ஏமாத்தி இப்படி ஒரு பாலியல் பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு அசிங்கமா பிரஸ் மீட்ல பேசுறான்னா இவன் எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமா சாக்கடையா இருப்பான். லூசுக்கு வேலை. விஜயலட்சுமியை மேட்ரு பண்ணி கருக்கலைப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினியா இல்லையா, அதை சொல்றா வெண்ண வெட்டி. அதை விட்டுட்டு இருக்கிற உயரம் பயங்காமிக்குதான். இவர் பெரிய புடுங்கி இந்த ஒத்த கவுன்சிலர் சீட்டு வாங்க வக்கு இல்ல. இதுல திமுக இவரை தூண்டி விட்டு புடுங்குதான். ஒன்ன புடுங்கணும்னு நினைச்சா திமுகவுக்கு நீ எல்லாம் ஒரு மசராடா. முதலமைச்சர் உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறதுனால நீ இத்தனை நாளா தப்பிச்சு போயிட்டு இருக்க. இவர் பெரிய புடுங்கி. இவரை புடுங்கி மாத்துறதுக்கு திமுக வரணும். பெரியார் அசிங்கமா பேசும்போதே 4 வழக்க போட்டு உள்ள தூக்கி இடுப்பெல்லாம் முறிச்சு விட்டுருந்தா இந்த வெண்ண வெட்டி இப்படி எல்லாம் பேசுவானா? முதல்ல இந்த நடிகைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னா அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பழகுறதுக்கு இந்த பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு புக்கான்னு ஒரு சிரிப்பு வர்ற. நேத்து காலையில விஜயலட்சுமி மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தேங்க. நேத்து மத்தியானம் விருப்பத்துடன் தான் படுத்தேங்க. என்னடா யாரா நீ லூசு கூதியான மாதிரி இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா நீ தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா உனக்கு லூசு கூதியான மாதிரி தெரியுதா? யாருல நீ யாரு இவரு? குமார் யாரு இவரு? விருப்பத்துடன் உறவு கொண்டா தவறா உறவுகளே அப்படிங்கிறது. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டான். பிரபாகரனை தலைவனா வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை நீ பண்ணலாமாடா? பெண்கள் கிட்ட தவறா நடக்க கூடாது அப்படிங்கிறது பிரபாகரன் வச்சிருந்த மிக முக்கியமான சட்டம். அவர் மட்டும் இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னா உன்னை படுக்க போட்டு ஒரு குஞ்சிலேயே ஒரு சூட் போட்டிருப்பாரு, ஷாட் வச்சிருப்பாரு துப்பாக்கி வச்சு. முக்கியமா இவன் பண்ணின எல்லா தப்புக்கும் பொறுப்பு அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடியா இருக்கு. இந்த நாய் நம்மளை கடிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு அவரு இவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாரு. நியாயமா பார்த்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுத்திருந்தா இந்த வாய்ப்பு வந்ததெல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி ஒரு முழு பைத்தியக்காரனா மாறி இருக்க மாட்டேன். அப்பவே டேப்லெட் கிப்லெட்டை கொடுத்து இவனை ஒரு மனநோயாளி ஆகாம பாத்துருக்கலாம். இப்படி இளைஞர்கள் சமூகத்தை கெடுத்துட்டு இருக்கவும் மாட்டான். பெரியாரோட முக்கிய பங்களிப்பு பெண் விடுதலை. அதை களத்துல நின்று நிறைவேற்றினவர் தலைவர் மேதகு பிரபாகர். அப்படி இருக்கும்போது பெரியாரை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த எச்சப்பைய சொல்லும் போதே நம்ம புரிஞ்சிருக்கணும், நமக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கணும். பெண்ணிய கண்ணியத்தையும் மரியாதையும் பெண் விடுதலையும் இவன் ஏத்துக்கவே மாட்டான் அப்படின்னு. ஒரு பக்கத்துல பிச்சை எடுத்து தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு, இன்னொரு பக்கத்துல உதவி கேட்டாங்கன்னு 50,000 அனுப்புனேங்க. அவன் வெயில்ல மழையில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தரல் நிதி அப்படிங்கிற பேர்ல உனக்கு அனுப்புனா நீ நடிகைக்கு நிதி கொடுத்துட்டு இருந்திருக்க. கற்பழிப்பு நிதி ஏண்டா உனக்கு? கற்பழிப்பு நிதி உனக்கு கற்பழிப்பு நிதி கொடுக்கறதுக்கு தான் அவன் குடும்பம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் விட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் கிடந்து வெயில்ல வந்து கஷ்டப்பட்டு காசு அனுப்புறானாடா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? இந்த பாவம் எல்லாம் வந்து சும்மா விடுமா? ஆனா உலகத்திலேயே வாங்கின ஒரே திருட்டு தலைமுடி தான். அவங்க அழுது உதவி கேட்ட ஆடியோ பதிவு இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த உண்மையாவே சோத்துல நீ உப்பு போட்டு திங்கிறதா இருந்தா அந்த ஆடியோ பதிவை ரிலீஸ் பண்ணுடா பாப்போம், வெளியே விட்டு பாப்போம். வாயை திறந்தா போய் ஐயா வீரப்பனார் மேல 1000 கேஸ் பதிவாயிருக்கும். ஆனா ஒரு கேஸ் கூட பாலியல் சம்பந்தப்பட்ட கேஸா இருக்காது. அந்த ஏரியால உள்ள பெண்களை கேட்டா வீரப்பனார் இருக்கிற தைரியத்துல தாங்க நாங்க காட்டுக்குள்ளேயே போவோம் அப்படிம்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட வீரப்பனாருக்கு பிறந்த மகளா இது, அந்த அழகு தெய்வத்தின் மகளா இது. இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? அப்ப என்ன பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு, நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு, இன்னைக்கு அரசியலையும் இதே தடுப்பு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். மக்களுக்காக நின்றே தீர்வேன் இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும். ஏமா உனக்கு வேற கட்சியும் கிடைக்கலையா? போய் எவன் கட்சியா போய் சேருவ? சரி இவரை நான் அப்பாவா நினைக்கிறேன். இந்த பொண்ணு வேற அது பங்குக்கு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு தொலைக்குது.
கொஞ்சம் மேலவா, இங்க இங்க இப்படி வா, கைக்கு ஏறுவா. ஏமா நீ வீரப்பன் பொண்ணு, வீரப்பன் பொண்ணுன்னு சொன்னாலே அது ஃபேமஸ் தான். இதுக்கு மேல நீ இந்த எச்சப்பாய கூட சேர்ந்துதான் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் உனக்கு இல்ல. தேவையில்லாம கண்ட கழுதைகள் கூட சேர்ந்து பேரை கெடுத்துக்காம போய் சொல்ல ராசாத்தி. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இந்த அலப்பறையெல்லாம் பார்த்தா, நீ பண்ற இந்த அலப்பறையெல்லாம் பார்த்தா வீரப்பனாரு உயிரோடு இருந்திருந்தாருன்னா ஒன்னே ஷூட் பண்ணிருப்பாரு. வீரப்பனாரு அவர் கூட இருந்த ரங்கசாமி பாலியல் குற்றம் பண்ணாருன்னு சுட்டு கொன்னவர். தண்ணி குடிக்க போன இடத்துல அங்க இருந்த ஒரு பொண்ணு மேல கை வச்சுட்டாரு அப்படிங்கறதுக்காக சுட்டு கொன்னவர். அப்படிப்பட்டவருக்கு மகளா இருந்துச்சு இந்த சில்லற பின்னால அலையிற. இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கவே கேவலமா இருக்கு. சீமான் பொண்டாட்டி கூட இவ்வளவு அழுதுருக்காரு. ஆனா இவளுக்கு கடந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உருண்டை பண்ற அலப்பறை எல்லாம் பார்த்தா கால் துப்படும் போலதான் இருக்கு. நாடு எங்கதாங்க போயிட்டு இருக்கு? உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கா? மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அவன் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடிக்கிட்டா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கான். கதைப்படி பார்த்தா அவன் பொண்டாட்டி தான் வந்து நின்று அழுவணும். இதுவும் கூட யாராவது சொல்லி கொடுத்த ஐடியாவா தாங்க இருக்கும். இந்த வெண்ண வெட்டிக்கு ஆதரவா பெண்கள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இவர் பெரிய தூய கரைப்படியாத நிஜிக்கு சொந்தக்காரரு, மக்கள் ஆதரவு பூரா இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நினைக்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமாவா போடுறாங்க. டேய் எப்பா, அவளுக்கு கிட்ட சொல்லுங்கடா, அவங்க அண்ணன் ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ சொத்தை எல்லாம் புடுங்கி அவ காதல கழுத்துல கிடந்ததெல்லாம் வாங்கி ஏமாத்தி அவ உடம்ப சிதைச்சு நடு ரோட்ல விட்டதால போலீஸ் விசாரணைக்கு உள்ள போறான்னு சொல்லுங்க. இவளுகளுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க. இவளுங்க ஏதோ இவங்க அண்ணன் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு உள்ள போறான்னு நினைச்சிட்டு இருக்காளுங்க. சத்தியமா சொல்றேங்க, பிஜேபி பின்னால இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு தைரியமா பிரஸ்ல இருந்து பேசுறாங்க. இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஜெயலலிதா காலம் நக்கி படுத்த மாதிரி அறிவாலயம் கேட்ல போய் படுத்திருப்பான். இந்த மதுரை செல்வம் அண்ணியார்கிட்ட பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, அதை முதல்ல பாருங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களாக்கா? பெரிய அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா சாப்பிட்டாங்களா? இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டில்? அக்கா இப்போ ஆடியோ கேட்டேன், செம்ம 3ஆம் பிறை படம். எப்படி அது உண்மைக்கே அந்த பாட்டு உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும், சரியாக்கா? ஆனால் கடைசியில் ஒரு வாக்கியம் சொன்னாருங்க, சுற்றி இருக்கு எவனையும் நம்பாதீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு. உண்மைக்கே அதுதான்க்கா உண்மை. பூரா தேவைக்கு பயன்படுத்திட்டு ஓடிடுவாங்க. நம்மள மாதிரி உருத்தா யாருமே நிற்க முடியாது. அது மாமாவுக்கு தெரியும், அது பண்ணிடுவாருக்கா. நீங்கள் இப்போ பேசுனதை அனுப்பிச்சி விட்டேன். உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ஏக்கா உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும்? வருவார், உங்களை பார்க்க வருவார். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, சரியாக இருக்கும், சரியா? அவர் மாமாவுமே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் போலுக்கா. நானும் பேசலை. இன்னைக்கு நைட் நான் பேசுகிறேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு பேசிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு வரேன், சரியாக்கா? சரிங்கக்கா. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த கட்சி காணாம போகுதா இல்லையான்னு பாருங்க. விரும்பி படுத்தால் மகிழ்ச்சி, விரும்பாமல் படுத்தால் பயிற்சி. இது எங்களோட புதிய கொள்கையா நாம் தமிழர் கட்சியில சேர்த்துருக்கோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவன் ஒரு சரியான கோல தொடரடிக்கு பையங்க. மைக்ல பேசுறத வச்சோம், கபடி கராத்தே கதைகளை வச்சோம் இவர் பெரிய வீரர் சூரர் தீரர் அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. ஒண்ணு விஜயலட்சுமி காலில் போய் முடிஞ்ச அளவு விழுந்துருவான், இல்லைன்னா வாய்தா வாங்குவான். சம்மன் வாங்காம இல்லைன்னா எங்கேயாச்சும் ஓடிடுவான், போய் ஒழிஞ்சுக்குவான். முடியாத பட்சத்துல உறவுகளே, நான் விஜயலட்சுமி தொடர்ந்த கற்பழிப்பு வழக்கில் காவல்துறை விசாரணைக்காக செல்கிறேன். அன்பு உறவுகள் எல்லாரும் ஸ்டேஷன் முன்னால குவியுங்கள், இல்லை என்றால் அண்ணனை உள்ளே வைத்து பிதுக்கி விடுவார்கள் அப்படின்னு வாட்ஸ்அப்ல பேசி அந்த நாம் தமிழர் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப இந்த மாதிரி பொம்பளை கேஸ் வரும்போதெல்லாம் தன்னை சுத்தி பெண்களை நிக்க வச்சிருப்பான். அது எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக. எந்த நேரத்திலையும் காவல்துறை நம்ம கைது பண்ணோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை கைது பண்ண வந்தா நம்மளை சுத்தி பெண்கள் இருந்தா அது நமக்கு ஒரு சேஃப். இந்த பெண்களை வச்சு தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றோம். ஆனா பெண்கள் மேல காவல்துறையினர் கை வைக்க முடியாது இல்ல அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு ஏதாவது நடந்தனா அவனை பிடிக்கும் போது ஏதாவது பெண்கள் மேல கைப்பட்டி எடுத்து பெண்களை பிடிச்சிட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு பிரச்சனையா திசை மாத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பிளான். தமிழ்நாட்டிலேயே பொம்பளை கேஸ்ல போலீஸ் விசாரணைக்கு போற முதல் கட்சி தலைவர் இவன் தான். அதை லைவ்ல எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெருமையா சேனல். இவனுங்களெல்லாம் என்ன சொல்றது?
உப்ப தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த கிளுகிழுப்புல சாட்ட மாமா பையன் ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா டேய், வாட்ச்மேன் மேல தானே ஈஸியா கை வச்சு விட்டீங்க, எங்க அண்ணனை தொட்டு பாருங்க பாக்கலாம் அப்படிங்கிறான். ஏய் மாமா பையல, சீமான ஏன் தொட பயப்படுறீங்க? தொட்டு பாருங்க. இந்த விஜயலட்சுமி வழக்குல சீமான கைது பண்ணி பாருங்க. நான் சவால் விடுறேன், நீ கைது பண்ணி பாரு. அவன் என்ன ஆபரேஷன் பண்ண ஐட்டமா தொட்டு பாக்குறதுக்கு? அவனே ஒரு இச்ச பையன். ஒரு வழக்காங்க, இந்த வழக்குல கைது பண்ண திமுக நாரி அவமானப்பட்டு போயிடும். அவனுக்கு தெரியும் சீமான தொட்டா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். சம்மன் வாங்குறதுக்கே பயந்து ஊரை விட்டு ஓட்ட ஒரு நாதாரி இவனை காவல்துறை கைது பண்ணா சட்டம் ஒழுங்கு சீர்கலைங்க. மூடிட்டு போடா என்ன சும்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காங்க. தீமான தொட்டா நீதிமன்றத்துல திமுக காரி விடுவாங்க, நீதிபதி அவர்கள் காரி விடுவாங்க. தலைவனை கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இல்ல கொடுமை என்னன்னா, அந்த மாமா பையன் தான் சீமான் உள்ள போகிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இந்த வடிவேல் படத்துல டேய் என்னதான் ஈஸியா அடிச்சு போட்ட, எங்க அண்ணன் சிங்கம் மேல கை வச்சு பாருடா பாக்கலாம் அப்படின்பா. அப்போ அந்த வயல் ஓனர் ஓடி வந்து உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணையாடா அப்படின்னு செவன்லயே வந்து போடுவாரு. வடிவேல் 40 டைவ் அடிச்சு வயலுக்குள்ள போய் விடுவாரு. அந்த மாதிரி ஒரு சீனை மைண்ட்ல வச்சுட்டு சீமானுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்றான் அந்த மஞ்சப்படி மாமா பாய். நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா, எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு. எது சிங்கமா? நான் எப்படா உன்ன சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? அண்ணன் எப்ப சாவுவான், திண்ண எப்ப காலி ஆகும், நம்ம கட்சியை எப்படி ஆட்டையை போடலான்னு இருக்கிறவனுக்கு இப்படித்தான் பேச தோணும். ஏண்டா ஏற்கனவே கொட்டாளிக்கு போச்சுன்னு காட்டு கட்டா கத்துனதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப வந்து தொட்டு பாருங்கிற. அதுவும் எப்படியோ காரியமாவா கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு வெளியில வரட்டிக்க. சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி உனக்கு கிடைக்கும் ராசா. அழுகாத ராசா அழுகாத. காளியம்மா இருந்தா உனக்கு போட்டியா வந்துருவாங்க அப்படின்னு அவங்களையும் திட்டம் போட்டு அழகா வெளியில வரட்டிட்ட. கவலைப்படாத ராசா, கவலைப்படாத, கட்சி உனக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.